ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் 2 days பேக் வந்து நான் ஒரு போல் வச்சுருந்தேன். வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணுன்னா நியூ இயர் வீடியோவா இல்லை ஐயப்பா வீடியோவான்னு போட்டிருந்தேன். அதில் வந்து நியூ இயர் வீடியோ வந்து 90% பேர் சொல்லியிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நியூ இயர் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான நியூ இயர் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய லேயர் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் 30 செகண்டுக்கு. பாருங்கள், இந்த வீடியோ தான். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு கோபுரம் மாதிரி ஒரு PNG ஒன்று கொடுத்துருப்பேன். பாருங்கள், இந்த PNG தான். இதை கிளிக் பண்ணி இப்படி வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஜூம் பண்ணி. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சல ஒரு கிராஸ் PNG ஒன்று கொடுத்துருப்பேன், ஃபுட்டு கிராஸ். பாருங்கள், இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் 2022 அப்படின்னு ஒரு PNG ஒன்று கொடுத்துருப்பேன். பாருங்கள், இதுதான். இதை கிளிக் பண்ணி இப்படி நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த சைஸ் வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 PNG ஒன்று கொடுத்துருப்பேன். பாருங்கள், இதுதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும் பாருங்கள், அது கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்குன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதை ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கீ அனிமேஷன் கொடுக்கணும். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அந்த கீ கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ கொடுத்துட்டு எண்டுக்கு வந்துடுங்க. எண்டில் இப்படி கட்சார் வச்சுட்டு இந்த லைட்டாக லெஃப்ட்டில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு இப்படி இழுங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு லைட் PNG ஒன்று கொடுத்துருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. இந்த கிராப் ஆப்ஷனை டச் பண்ணி பாருங்கள், இந்த லைட்டாக அந்த ஒயிட் இருக்குது, அந்த ஒயிட் இல்லாமல் கிராப் பண்ணிக்கோங்க. இப்படி கிராப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த PNG டச் பண்ணுங்கள். டச் பண்ணி 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்படி ட்ராக் பண்ணி விட்டுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் அந்த லைட் PNG டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து 4வது ஆப்ஷனுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். இப்படி ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த லைட் PNG டச் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த 3க்கு பின்னாடி வந்து லைட் எரியற மாதிரி இப்படி ஒரு வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கும் கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அந்த கீ கொடுத்து வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த PNG டச் பண்ணி இப்படி லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த 3க்கு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு அந்த லைட்டுக்கு.
வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துருங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் நியூ இயர் அப்படின்னு ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கிளிக் பண்ணி வீடியோவோட ஸ்டார்டிங்கு வந்து எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து அந்த இமேஜை டச் பண்ணி இன்னும் அனிமேஷனில் ஸ்லைட் டு அப்புன்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. இப்படி இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஒரு வாட்டி. இப்படி வரும். இதில் வந்து டைமிங் ஒரு 2 செகண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்படி வரும் ஸ்லோவாக. ஓகே, வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு இப்போ மேக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 ஃபோட்டோவை ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பிஎன்ஜி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் யாரோட பிஎன்ஜி வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. அதில் பேக்ரவுண்டு மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த 2 இமேஜுக்கு கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு 300 மில்லிமீட்டருக்கு வந்துட்டு ஒரு கீ கொடுத்துக்கோங்க. மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த இமேஜை இந்த வீடியோவில் தெரியாத மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி வச்சுட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துடுறேன். எண்டுக்கு வந்துட்டு ஒரு கீ கொடுத்துறேன். லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வருது. மறுபடியும் இந்த இமேஜ், இந்த கேர்ள் இமேஜுக்கும் அதே மாதிரி கொடுத்துடலாம். லெஃப்ட் சைடில் கீ கொடுத்து 300 மில்லிமீட்டருக்கு வந்துடுறேன். நான் ரைட் சைடில் கீ இருக்குது. மறுபடியும் அதை கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். வீடியோவில் தெரியாத மாதிரி வச்சுட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு லைட்டாக அப்படி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2 இமேஜும் கீ அனிமேஷன் ஆகும். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு கலர் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி இப்படி வச்சுட்டு வீடியோட்ட அந்த கலர் டெம்ப்ளேட் டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு ஸ்மோக் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். ஸ்மோக் கிளம்புற மாதிரி அப்படியே அந்த வீடியோவை டச் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அந்த லைட்டாக மூவ் ஆகுது. ஹாப்பி நியூ இயர்னு வருது. ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு கிளி பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான். இதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அந்த கீ கொடுத்துக்கோங்க. கீ கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் வச்சுட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு கரெக்டாக நான் பாருங்கள் இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி வீடியோவில் தெரியாத மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் வீடியோவை ஸ்டார்டிங் வந்துடுறேன். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கிளி வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இப்போ மூவ் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சது அவ்வளோதான். இதை சேவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ரைட் சைடில் ஆறாமல் இருக்க மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணி ஃப்ரேம் ரேட்டில் 24 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷனில் 1080p அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சேவ் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது எக்ஸ்போர்ட் ஆனதுவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.